பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. புகழ்ந்து பேசுவோரை புறக்கணித்து விட்டு இகழ்ந்து பேசுவோரை இறக்கிவிட்டு உங்களது வெற்றி பாதையில் பயணத்தை தொடருங்கள். வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு நேராக சென்று தன் இலக்கை அடைவது போல் ஒரு நாள் வெற்றி உங்கள் கைகளில் தவழும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கைரேகை குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு கைரேகை வல்லுநர் திரு முருகன் சுவாமிகள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். குழந்தை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம், ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? இந்த வரம் கிடைக்காமல் பல குடும்பங்கள் இன்னைக்கு தவிக்கிறாங்க. இந்த வரம் கிடைப்பதற்கான வழிமுறை கைரேகை வாயிலாக என்ன இருக்கு? கண்டிப்பா ஒரு ஆணவர் கைரேகை ஒரு பெண்ணோட கைரேகை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா இருக்காதா, லேட்டா இருக்குமா, இல்லை குழந்தைகள் எந்த விதமான குழந்தைகள் பிறக்கும், குழந்தைக்கு ஏதாட்டு ஊனங்கள் ஏற்படுமா, ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா, அந்த குழந்தைகள் படித்து குழந்தைகள் பிறந்த பிறகு அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்கும், படிப்பு, இதெல்லாம் கூட நம்ம கைரேகையில் பார்த்துடலாம். இப்போ கைரேகை அப்படி பார்க்கும்போது இது ஆள்காட்டி வரல குரு வரலன்னு சொல்லக்கூடிய இந்த குரு மேடு நல்ல மேட்டில் சில அடையாளங்கள் இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு. அடுத்தால பார்த்தீங்கன்னா சுண்டு வரல புதன் மேடு, இந்த புதன் மேட்டில் சில அடையாளங்கள் இருக்கும். அடுத்தால சந்தனம், இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கும். அடுத்தால பார்த்தீங்கன்னா இந்த இருதய ரேகைன்னு சொல்லக்கூடிய ரேகை பார்த்துக்கிட்டே தான் இருதய ரேகை. இந்த இருதய ரேகையில் ஒரு பெண்ணுடைய கைரேகையில் கிளை ரேகை பிரியணும். அந்த கடைசியும் சுண்டு வரலுக்கு கீழே இருக்கிற கடைசியும் அந்த ஆள்காட்டி வரக்கு நேரம் கடைசி அந்த முனையும் கிளை ரேகையாக இருக்கணும். அந்த கிளைகள் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு தடங்கள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி ஒரு பக்கம் கிளை ரேகை இருந்து ஒரு பக்கம் கிளை ரேகை இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு லேட்டாக குழந்தை பாக்கியம் இருக்கும். சில மருத்துவ செலவு பண்ண வேண்டி இருக்கும், சில பரிகாரங்கள் பண்ண வேண்டியது கூட இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு பக்கம் கிளறாக இருந்து நடுமத்தியில் ஒரு தீவிரம் இருந்துன்னா குழந்தைகள் பிறந்து இந்த குழந்தைகளுக்கு தோஷங்கள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவோம். அப்போ இந்த குழந்தை பாக்கியம் ரேகைலாம் இருந்துட்டு குருமேட்டில் ஒரு கரும்புள்ளியோ சந்திரமேட்டில் ஒரு கரும்புள்ளி இருந்துன்னா அந்த குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தையினால் வாழ்க்கையில் அப்பா அம்மாவுக்கு சில கஷ்டங்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு படிப்பு ஏற்படாது, சில நேரம் அந்த குழந்தைகளை சொல்லுபடி கேட்காது, இல்லை தாய் தந்தையை வளர்க்குறதுக்கு சில ஐடியா வச்சுருப்பாங்க. இதை மாதிரி அந்த குழந்தைக்கும் அப்பா அம்மாவுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் நடக்கும். அப்போ இதெல்லாம் எந்தெந்த வயசில் நடக்கும்னு சொல்லி முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த குழந்தைகள் பிறந்து அவங்க ஆய்ச்சி நல்லாயிருக்கும், நல்ல படிப்பு நல்லா இருக்கும்னா இந்த பாகங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும். அப்போ ரெண்டு கைரேகை நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு கண்ணோட கைரேகை மனோட கைரேகை பார்த்தாலே போதும் தெரிஞ்சிடும். ஒரு மனைவிக்கு தோசை இருந்தால் கண்டிப்பாக கண்ணோட கைரேகையும் தோசை இருக்கும். அதில் தார தோசை செலவு இருக்கும். சில பெண்களுக்கு 2 தாரம் இருக்கலாம், ஆண்களுக்கு 2 தாரம் கொடுக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் கூட கண்டுபிடிச்சிடும். அப்போ அவர் அந்த கைரேகை மாறுபடும் போது இவருக்கு இந்த கணவர் இருக்க மாட்டாங்க, இந்த கணவருக்கு இந்த மனைவி இல்லாமல் அந்த தோசைங்களுக்கு கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை கூட பார்த்து சொல்லிடலாம். ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேரணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? இருந்து சங்கீதான்னு பேசுறேன் மேம். என் பொண்ணுக்காண்டி கேட்கணும். சொல்லுங்க சங்கீதா. உங்க மகளுடைய பெயர் என்ன? தனுஸ்ரீ மேம். வயது 9. என்னம்மா கேக்குறோம் இன்னைக்கு தனுஸ்ரீக்காக? அவ படிப்பு ரொம்ப ஸ்லோவா இருக்கா மேம். ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வு கொடுப்பாரு. கேக்கலாம். எத்தனாவது குழந்தைமா? ஃபர்ஸ்ட் குழந்தை தான் சார். சரி, உங்க வீட்டுக்காரர் பேர் வச்சு சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்கார் பேர் ஹரிகரன். உங்க பேரு? என் பேர் சங்கீதா. வயசு எவ்வளவு சொன்னீங்க? வயசு பாப்பாக்கு 9. இல்ல உங்களுக்கு? எனக்கு 30, என் வீட்டுக்காருக்கு 41. சரிம்மா, பாப்பாவுக்கு 11 வயசு வரைக்கும் படிப்பு சுமாராக இருக்கும். அதுக்கு பிறகு கண்டிப்பாக நல்லா படிப்பாங்கம்மா. இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு தான் பார்க்கீங்க, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல, தொடர்ந்து பார்த்துட்டாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சியில் இந்த மாதிரி கரும்புள்ளி கிடக்கூடாது, கரும்புள்ளி மச்சம் கிடக்கலாம், கரும்புள்ளி கிடக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனை பார்க்கும்போதுமா உங்களுக்கு நெத்தியில் ஒரு மச்சம் கிடக்கு, அது யோகத்தை கொடுக்கக்கூடியதான். ஆனால் அந்த கையில் கிடக்கிற கரும்புள்ளினால சில தோஷங்கள். அப்போ உங்கள் உள்ளங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விரலெல்லாம் பார்த்துக்கோங்க, அதில் சின்னதாக லைட்டாக கண்டிப்பாக கரும்புள்ளி கிடக்குமா. அந்த பிரச்சனை மூலியமாக முருகன் நல்லா நான் அந்த மாதிரி சொல்கிறேன், அது கிடக்கு. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட உங்கள் கையிலேயே எடுத்து அனுப்பிவிட்டீங்கன்னா அந்த கரும்புள்ளி எந்த பாகத்தில் கிடக்கு, அது என்ன பரிகாரம் கூட நான் சொல்லுவேன் உங்களுக்கு. சரியாமா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, உங்க கணவருடைய பெயர்? அவருடைய வயதுமா? 39. ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க கணவருக்காக? ஓகே அம்மா, கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா, உங்க பேர் வயசு சொல்லுங்கம்மா. செல்வி. செல்வி தான்? ஈஸ்வரி. ஈஸ்வரி அம்மா. வேற பேர் உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கா? வேற ஏதாவது பேர்? இந்த பேர் மட்டும்தானா அம்மா? வேற பேர் இருக்குங்களாம்மா உங்களுக்கு?
என்ன பெயர்மா? ஈஸ்வரி. ஈஸ்வரி. ஒரு பெயர். சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. உங்களுக்கு இன்னும் ஒரு 2 வருஷ காலத்துக்கு இந்த மாதிரி கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கும். கணவன் மனைவி கருத்தோடு பிரிவு இந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பிரிஞ்சே போகக்கூடிய வாய்ப்பு இல்லைம்மா. கோர்ட்டுக்கே போனாலும் 2 பேரும் சேரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக எதிர்காலம் இருக்கக்கூடிய வாய்ப்பு பிரச்சனை மூலியமா தெரியுது. கவலைப்படணும். 2 வருஷ காலத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு சேர்ந்துருவீங்க. கவலைப்படணும். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மணப்பாறை பேசுறேம்மா. வணக்கம் சார். எங்கிருந்து கால் பண்றீங்க? மணப்பாறை. மணப்பாறையில இருந்து யார் பேசுறீங்க? சுப்பிரமணி. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக. அவருடைய பெயர்? வெங்கடேஷ். வயது? வயது 18. என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு வெங்கடேஷ்காக? வெங்கடேஷ்காக நான் படிப்பு எப்படி இருக்குன்னு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுவானா பாஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே சார். இப்ப சரியா, உங்களுக்கு வந்து எத்தனாவது பையன், எத்தனாவது குழந்தை உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் குழந்தை. சரி, உங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்குங்கய்யா? எனக்கு 52. சரி, அவருக்கு 16, 18 இந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் சுமாரான படிப்பு இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக நல்ல சிறப்பாக இருக்குது. எதிர்காலம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஓரளவு பாஸ் பண்ணிடுவாப்பில். நல்ல மார்க் எடுப்பாவில். கவலைப்படணும். சரியா? அழைப்பிற்கு நன்றி சார். இப்போ வந்து வாஸ்து ரீதியாக வீடு சரியில்லைனாலோ இல்ல பெயர் வந்து சரியா இல்லைனாலோ வாழ்க்கையில பிரதிபலிக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது வந்து முன்கூட்டியே நம்ம கைரேகையில் வந்து நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்னா தெரிஞ்சுக்கலாம்னு நீங்களும் சொன்னீங்க. இப்போ இந்த குறைபாடெல்லாம் நிவர்த்தி செய்த பிறகு கைரேகையிலையும் மாற்றங்கள் தெரியுமா? கண்டிப்பாக கைரேகை தான் முக்கியமானது. ஆனால் கைரேகையில் எப்படின்னா, கைரேகையில் வந்து நம்ம ஒரு வாஸ்து குறை இருக்குன்னா அது நிவர்த்தி பண்ணியாச்சுன்னா கைரேகையில் வந்து இந்த செவ்வாய் மேடுன்னு சொல்லுவோம். செவ்வாய் மேடு 3 மேடுகள் இருக்குது. இது வந்து ஒரு செவ்வாய் மேடு, இது உள் செவ்வாய் மேடு, இது ராகு மேடு, செவ்வாய் மேடு. இந்த 3 செவ்வாய் மேடு. இந்த செவ்வாய் மேட்டில் வந்து பார்க்கும்போது வீடு கட்டக்கூடியவங்க, கோவில் கட்டக்கூடியவங்க, தொழிற்சாலை அமைக்கக்கூடியன்னு சொல்லுவோம். அப்போ நடு செவ்வாய் மேடுன்னு சொல்லக்கூடியது கோவில் கட்டக்கூடியவங்க, பள்ளிக்கூடம், பெரிய தொழிற்சாலை அமைக்கக்கூடியவங்க. அப்போ இவங்களுக்கு வந்து பூமியில் எந்த பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம். அதில் ஏதாட்டு வெட்டு ரேகை, தீவிரேகை, கருமொழி கட்டுதுன்னா அது பூமி தோஷம்னு சொல்லுவோம். அப்போ வந்து வாஸ்து தோஷம்னு சொல்லக்கூடியது. அப்போ நம்ம வந்து கைரேகையில் இருந்தால் அந்த மாதிரி கருமொழி வெட்டுரேகை கிடக்கும். அதை நிவர்த்தி பண்ணணும். முன்னக்கூடிய கைரேகை இப்படி தான் தெரியும். வாஸ்தை நிவர்த்தி பண்ணிட்டு கைரேகை பண்ணணும். கைரேகை பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நம்ம சொல்லிடுவோம். நிவர்த்தி பண்ண பிறகு கைரேகையிலும் கையிலையும் மாற்றங்கள் தெரியுமா? ரேகை மாறாது. அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து பூமினால பிரச்சனை வரணும் வந்தே தீரும். கண்டிப்பாக இந்த கரும்புள்ளி வெட்டு ரேகைக்கு தான் நம்ம வந்து பரிகாரம் சொல்ல முடியும். அப்போ ரேகையில் வந்து முன்கூட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்களேன், இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம், என்ன நட்சத்திரத்துக்கு என்ன பேருன்னு இருக்கும். அப்போ அந்த நட்சத்திர படி கரெக்டாக நம்ம பேர் வச்சுட்டோம்னா அவங்களுக்கு வந்து நட்சத்திர பேர் சொன்னாலே போதும், அவங்களுக்கு ஜோசியம் சொல்லிடலாம். ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு அவங்க வந்து பேர் வச்சுட்டாங்கன்னா அதான் அந்த காலத்தில் பஞ்சாங்கத்தில் அப்படியே இருக்குது. அதை வந்து இப்போ எண்கணி தான் மாற்றிருக்காங்க. அப்போ அந்த பேருக்கு தக்கன அந்த நட்சத்திரத்துக்கு நம்ம பேர் வச்சுட்டோன்னா அந்த நபர் வந்து நட்சத்திரம் தெரியாட்டிலும் பரவாயில்ல, பேரை சொன்னாலே தான் ஃபுல்லாக அவங்க ஜாதகத்தையும் சொல்லிடலாம். இப்போ ஆதார் கார்டு மாதிரி, இப்போ ஆதார் கார்டில் வந்து அந்த நம்பர் வந்தாலே போதும் எல்லாமே சத்திரம் தெரியுற மாதிரி அந்த பேரை சொல்லி அந்த நட்சத்திரம் கரெக்டாக இருந்தால் சொல்லிடலாம். இப்போ ஒரு சிலர் என்ன செய்வாங்க, நட்சத்திரம் இல்லாமல் பேர் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ ஜாதகத்தில் குழப்படி வந்துடும். அப்போ ஜோசியம் பார்த்து பலன் சொல்லதுக்கு தான் அந்த பேருக்கு நட்சத்திரத்துக்கு ஒன்றா பார்க்குறது. அந்த தலைவதியை மாற்றாது. அப்போ அவங்க எந்த பேரை வச்சாலும் ஜாதகம் பிறக்கும்போது என்ன நேரம் அதுபடி தான் இருக்கும். அது பேர் மாறாது. அதே மாதிரி வந்து எண்கணிதப்படி நம்ம பேரெல்லாம் மாற்றி வச்சாலும் கூட கைரேகை கண்டிப்பாக மாறாது. அப்போ கைரேகையில் என்ன இருக்கோ அந்த ரேகைப்படி தான் நடக்கும். ஜாதகத்தில் பிறக்கும்போது எந்த நட்சத்திரம், எந்த கட்டங்கள், எந்த கிரகங்கள் 12 ராசியில் எங்கெங்கே இருக்கோ அது இப்படி தான் நடக்கும். அப்போ பேரை மாற்றினாலும் பலன் மாறாது கண்டிப்பாக. அது மாதிரி இப்போ வந்து ரத்தம் உடம்புல பிறக்கும்போது நம்ம ரத்தம் வந்து எந்த குரூப் இருக்கோ அந்த குரூப் தான் கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி, பிறக்கும்போது எந்த ரேகை இருக்கோ அந்த ரேகைகள் இருக்கும். ஜாதகத்தில் கட்டங்கள் என்னென்ன கிரகங்கள் அது அப்படி தான் யாராலையும் மாற்ற முடியாது. நடக்கக்கூடிய விஷயங்கள் முன்கூட்டி தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நல்லது கெட்ட விஷயங்கள் சொல்லலாம். இப்போ வந்து மழை பெய்யுது அப்படின்னா மழையை வந்து நிப்பாட்ட முடியாது. தண்ணி விழும்போது தண்ணி வந்து பாதையை மாற்றி விடலாம். மேடாக இருக்க பல அந்த அதுதான் பரிகாரம் சொல்லக்கூடியது. பரிகாரமே பண்ணி வாழ்க்கையிலே திருப்ப முடியாது. ஒரு பிறக்கும்போது மனுஷன் அதிர்ஷ்டமாக பிறக்கக்கூடிய யோகம் இருந்ததுன்னா எந்தெந்த வயசில் எந்தெந்த காலம் எந்தெந்த அதிர்ஷ்டங்கள் இருக்குது அது வந்து கண்டிப்பாக நடந்து தரும். அது முன்கூட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜோசியத்தில். கண்டிப்பா சார். வருமுன் காப்பதே சாலச்சிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய ஒரு மார்க்கம் தான் இந்த கைரேகைன்னு சொல்லலாம். ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? என் பேர் விஜயலட்சுமி மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க விஜயலட்சுமிமா? ஆர்னில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காருக்காக கேட்கணும். அவருடைய பெயர்? ஆனந்தன். வயது? ஒரு 35. ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு ஆனந்தன் சார்க்காக? என் பேர் விஜயலட்சுமி மேடம். சரிங்க. எங்களுக்கு நாங்க வீட்டுல தொழில் பண்றோம். அந்த தொழிலும் சரியா ஓட மாட்டேது. எங்களுக்கு எதுவுமே சரியா இது பண்ண மாட்டேங்குது. ஒரே கஷ்டமா இருக்கு. விஜயலட்சுமி அம்மா, கவலையே படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. உங்களுக்கு வயசு 35 வயசு சொல்லியிருக்கீங்க. வீட்டுக்கார் பேர் வயசு சொல்லுங்கம்மா. வீட்டுக்காருக்கு தான் சார் 35 வயசு. உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு 25 வயசு.
சரி, உங்களுக்கு 25, அவருக்கு 35 சொல்லியிருக்கீங்க. அவருக்கு வந்து சொந்தமாக தொழில் பார்க்கணும். 38 வயசுக்கு பிறகு தான் சொந்தமாக வந்து தொழில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? அதுக்கு முன்னாடி வேலை தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் முன்னாடியே தொழில் ஆரம்பிச்சதுனால அது கொஞ்சம் நஷ்டங்கள் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 38 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கும். அப்போ ஒரு 3 வருஷ காலத்துக்கு இந்த மாதிரி தொழில் முடக்கம், கடன் பிரச்சனை இருக்கும். அதுக்கு பிறகு கண்டிப்பாக நல்லா இருக்கும், கவலைப்படணும். சரியா? அதனால் இப்போதைக்கு வந்து நிறைய பணம் எதுவும் போட்டு தொழிலை விருத்தி பண்ண வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறீங்களோ அது கொஞ்சம் பண்ணிக்கிட்டுருங்க. 3 வருஷத்துக்கு பிறகு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுவும் அதுலேருந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல சிறப்பான காலகட்டமாக இருக்குமா? கவலைப்பட வேண்டாம். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? மீனா பேசுறோங்க. மீனாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? மதுரையில இருந்து பேசுறாங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். அவங்க பெயர்? சுந்தரேஸ்வரி, சுந்தரேஸ்வரி. ஓகே, வயது? வயது 30 வயது ஆகுது. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு சுந்தரேஸ்வரி மேடம்காக? கல்யாணம் முடிச்சு குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு மேடம். அதான் என்ன. ஓகே, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, அந்த கேட்கலாமா? மருமகன் பேர், வயசு சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். மருமையன் பேரு கமலக்கண்ணன். வயசுமா? 37 வயசு சார். சரிம்மா, கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் இருக்கும்? 10 வருஷம் ஆகுது சார். சரி, இப்போ பிரச்சனை எவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்கு? ஆமா சார், பிரச்சனை நடந்துச்சு. இல்லை, பிரச்சனை எவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்குமா? பாப்பாவுக்கு இப்போ வயசு 30 சொல்லியிருக்கீங்க. ஆமா சார். அவங்களுக்கு வந்து 28லேருந்து 32 வயசு வரைக்கும் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதான் பிரச்சனை எவ்வளோ நாள் நடந்துகிட்டு இருக்கு? அதான் 1 வருஷமா இருக்கு சார். ஆமாம், 1 வருஷம் முன்னாடியே இருக்குது. 28லேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. அது இப்போ வந்து முத்தி போயிருக்கு. இருந்தாலும் இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். நீங்கள் அதிகமாக பிரச்சனை பண்ணாங்க, அப்படியே விட்டுருங்க. போக கண்டிப்பாக சரியாக போய் கவலைப்பட வேண்டாம். சரியாம்மா? குழந்தை இருக்கா? குழந்தை இருக்கு சார், 2 குழந்தை. ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டாம். சரியா? போக சரியாக போயிருமா? அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி கைரேகை குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கைரேகை குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு கைரேகை வல்லுநர் திரு முருகன் சுவாமிகள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, என் பேர் மகேஷுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க மகேஷ் சார்? நான் வந்து வரங்கல்ல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு உங்க வயது? 46. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? வேலை ஸ்டேபிளா இல்ல, வீட்டுல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஆனா நான் பிறந்தது வந்து சென்னையில. ஓகே சார், இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம், வயசு எவ்வளோ சொன்னீங்க? 46. 46 சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அவங்களுக்கு இப்போ 46 வயசு இல்லைங்க. 43 வயசுலேருந்து 46 இந்த 2 வருஷ காலமாகவே எதை எடுத்தாலும் கொஞ்சம் காரிய தடங்களாக இருக்கும். நினச்ச காரியம் போகிற நடக்க மாட்டேங்குது, முடக்கமாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி இல்லை, இதுக்கு இடையில வந்து நீங்களே தெரிஞ்சு சில தப்பு பண்ணுற மாதிரி சில ஆளை பிடிக்காத ஆள் கூட சேர்ந்து சில விஷயங்கள் இறங்கி அதனால சில பாதிப்புகள், நஷ்டங்கள், வில்லங்க வரங்கள் இந்த மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கியா. இருந்தாலும் இந்த வரக்கூடிய நவம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு பிறகு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் புது முயற்சி எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கு பிறகு நல்லாயிருக்கும், கவலைப்பட வேண்டாம். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? தமிழ்செல்வி பேசுறேன் மேடம். தமிழ் செல்வி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? கொளத்தூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேட்கறேன் மேடம். அவருடைய பெயர்? பேர் கண்ணன், கே கண்ணன். வயது? வயது 31 வயசு 6 மாசம். ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்காக? திருமணம் கூடி வரமாட்டேங்குது மேடம். ஓகே சார், இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா, உங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்குமா? எனக்கு வயசு 53 சார். வீட்டுக்காருக்கு? வீட்டுக்காருக்கு 70 வயசு ஆகுது. சரிம்மா, இது பையன் எத்தனாவது பையன்மா? பையன் 2வது பையன் சார். சரி, இப்போ 32 வயசு நடந்துட்டு இருக்கு, அப்படி தானே? ஆமா சார். சரிம்மா, இப்போ வந்து ஜாதத்தில் வந்து சில தோஷங்கள் இருக்கிற மாதிரியும் பிரச்சனை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கையில் அந்த மாதிரி கரும்புலி கிடக்குற நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்ல அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து ஆண்களுக்கு 32 வயசு ஆனாலே உங்களுக்கு பரிகாரம்லாம் செய்ய வேண்டாம். அந்த தோசை 100 பயப்பட வேண்டாம். இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக திருமணம் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். சரியாம்மா? அழைப்பிற்கு நன்றி. சார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் தலையெழுத்தையே நிர்ணயிக்கக்கூடியது கைரேகை, முன்கூட்டியே சொல்லக்கூடியதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? இப்ப இந்த கைரேகை பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய ரேகை மட்டும் தான் பாப்பீங்களா, இல்ல விரல்களின் தன்மை, நகம் இதை வச்சு கூட சொல்ல முடியுமா? கண்டிப்பாக நகத்துக்கு ஜோசியம் சொல்லலாம். நகத்தெல்லாம் நகம் வந்து மாடல், நகத்தோட மாடலை பார்த்து சொல்லக்கூடியது இருக்குது. நகத்தோட கலரை பார்த்து ஜோசியம் சொல்லக்கூடியது. நகத்திலே 3 விதமான கலர் இருக்குது. அது மாதிரி மாடல், நிறைய மாடல் இருக்குது. அதை பார்த்து சொல்லுவோம். எல்லாருக்கும் 5 விரலையும் ஒரே மாதிரி நகை அமைப்பு இருக்காது, மாடல் வித்தியாசம் இருக்கும். இதை வச்சு அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லலாம், உடல் வியாதியை சொல்லலாம்.
அது டாக்டருக்கு பாருங்க கண்ணெல்லாம் பார்ப்பாங்க, நகை கண்ணெல்லாம் பார்ப்பாங்க. அதான் நகை கண்ணுன்னு இருக்கு. அப்போ நகத்தை வச்சு அந்த மாதிரி சொல்லலாம், உடல் வியாதி சொல்லலாம், அதிர்ஷ்டத்தை சொல்லலாம். அந்த மாதிரி அது மாதிரி கையோட விரலோட மாடல் அது மாதிரி அளந்து நகம் பார்க்கணும். அதிர்ஷ்டம் சொல்லும்போது எப்படிப்பட்ட நகம் இருந்தா அதிர்ஷ்டம் கிடைக்கும் அது சார்? வந்து நிறைய விஷயம் சொல்லணும். இப்போ நம்ம அந்த மாடல் சொல்லும்போது சில நேரில் வந்து தெரியாது, அதில் நிறைய மாடல் இருக்குது. அந்த மாதிரி சொல்லுவோம் சரியா. சிலவங்க பார்த்தீங்கன்னா நகம் கம்மியாக இருக்கும், இந்த இடம் வந்து கம்மியாக இருக்கும், நகம் வந்து கம்மியாக இருக்கும், சிலருக்கு நகம் நீளமாக இருக்கும். அதில் நீள் சதுரம், வட்ட சதுரம், இப்படி பல மாடல் இருக்குது. ரெண்டாவது வந்து கலப்பு கையில் வந்து என்ன சொல்லுவோம்னா நகங்கள் வந்து ஒவ்வொரு விரலுக்கும் மாறி மாறி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற புது விதமான ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க, புது விதமான கற்பனை பண்ணக்கூடியவங்க, புதுசாக சில விஷயங்கள் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பிரபலம் ஆகக்கூடிய அந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கும். அந்த நகம் சிலவங்க நகம் பார்க்க அழகாக இருக்கும், வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க. சில நகங்கள் பார்க்க அழகு இல்லாமல் இருக்கும், அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். இப்போ கை மாடல் சிலவங்களுக்கு அழகாக இருக்கும், வாழ்க்கையில் கஷ்டப்படவங்களும் இருப்பாங்க. அப்போ கையோட அழகு பார்த்து சொல்லலை, அதில் சில அதிர்ஷ்டமான சில அடையாளங்கள் இருக்கும். அந்த மாதிரி பார்த்து சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஆள்காட்டி வரல, குரு வரலன்னு சொல்லக்கூடிய இந்த நீளத்தை வச்சு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஆள்காட்டி வரல நீளமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நிறைய நபருக்கு வந்து வேலை வாங்கக்கூடியது, ஒரு சபையில் வந்து பெரிய மனிதராக இருக்கக்கூடியவங்க, பேரு புகழ் செல்வாக்கு இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி ஒரு நீதிபதி, ஒரு பெரிய அதிகாரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் அந்த குரு வரலை பார்த்து சொல்லக்கூடியது. அது மாதிரி ஆள்காட்டி வரல அந்த மாதிரி இருக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது வந்து சனி வரல, இது வந்து குரு வரல. இந்த வரல முதல் அங்குலாசுக்கும் இதுக்கும் அளவு பார்த்து பார்ப்போம். அதான் குரு வரலன்னு சொல்லக்கூடியது. அப்போ அவங்களுக்கு பெறக்கூடிய குழந்தைய பற்றி கொடுத்தோம், அதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்தது சனி வரல நல்ல நீளமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அரசு வேலை பார்க்கக்கூடியவங்க, நல்ல உயர்ந்த வேலைக்கு, அது மாதிரி சொந்தமாக தொழில் பார்த்தா பெரிய தொழிற்சாலை அமைச்சு வேலை பார்க்குறோம், அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அது மாதிரி சூரிய வரல நம்ம பார்த்தோன்னா அவங்க வந்து அரசியலில் பெரிய பேரு புகழ் செல்வாக்கு இருக்கக்கூடியவங்க, கலை சம்மந்தம் ஈடுபட்டு பிரபலமாகக்கூடியவங்க, அது சூரிய வரல நீளமாக இருக்கும். அது வந்து புதன் வரல நீளம் வந்ததுன்னா அவருக்கு படிப்பு முன்னேற்றங்கள், படிப்பு சம்மந்தம் முன்னேற்றம் இருக்கும், நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கும். அது ஒரு ஆணுடைய கயிறு அந்த மாதிரி புதன் ரேகை நீளமாக இருந்ததுன்னா அவங்க மனைவி வந்து நல்ல புத்திசாலித்தனமாகவும் திறமையாகவும் இருப்பாங்க. அப்போ அந்த புத்திசாலித்தனம் திறமையும் அது நல்ல புத்திசாலித்தனமாக நல்ல திறமையான பார்க்கணும். உள்ளங்கையில் சில அடையாளம் இருக்கும். சில மனைவினால் சிலவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும், மனைவியில் யோகம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ ரேகை அந்த சுண்டு வரல நீண்டிருந்தால் மனைவி வந்து கணவரோட அதிகாரம் பண்ணவங்களாக இருப்பாங்க. அது எந்த விதமான அதிகாரம்னு கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். இப்படி நிறைய நம்ம அடையாளத்தை பார்த்து சொல்லலாம். அடுத்தால பார்த்தீங்கன்னா கையை வளைக்கக்கூடிய தன்மை இருக்கும். வளைஞ்சு கொடுக்குற கை எப்படி இருக்கும், வளையாத கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வளையக்கூடிய கம்மினா அவங்க வந்து ரெண்டு மனசில் இருக்கக்கூடியவங்க, எதுலேயும் நம்ம ஈடுபடக்கூடியவங்க இருப்பாங்க. ஒரு வளையாத கையினா எது எடுத்தாலும் கோவப்படுறவங்க, அவங்க பிடிச்ச மொயிலுக்கு 3 கால்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி நினைப்பு இருப்பாங்க. அது மாதிரி கட்டை வரல், இந்த கட்டை வரல் நீளம் அகலத்தான் பார்ப்போம். இப்போ கட்டை வரல்னு சொல்லக்கூடிய இந்த அங்கலாசி நீளம் வரைக்கும் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கௌரவம் பிடிச்சவங்களா இருப்பாங்க. கட்டையாக இருந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும், நடுத்தரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த ஜோதிடெல்லாம் பார்க்கக்கூடியவங்க, கலை சந்தை ஈடுபட்டு பார்க்கும்போது இந்த அங்குலாசியில் பாதி அங்குலாசி நீளம் வரும். இதை நம்ம கைரேகையில் பார்த்துட்டு இவங்க ஜோதிடம் தெரிஞ்சவங்களா தெரியாம கூட கை கூட காட்டி கொடுத்துரும். அதில் உள்ளுக்குள்ளே அடையாளம் இருக்குல்ல, கைரேகை பார்க்குறவங்களா, வாஸ்து பார்க்குறவங்களா, ஜாதம் பார்க்குறவங்களா, மாந்திரம் தெரிஞ்சவங்களா, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அடையாளங்கள் இருக்குது. இந்த மாதிரி அடையாளம் வச்சு நம்ம இப்போ படித்த சர்டிஃபிகேட் வச்சு அவங்க படிப்பை கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்க கைரேகை பார்த்து இரவலாக கொடுக்குது. இவங்கள்ட்ட எவ்வளோ திறமை இருக்குது, இவங்க எவ்வளோக்குள்ளே படிச்சிருப்பாங்க, இந்த படிப்பு தக்கன உங்களுக்கு புத்திசாலித்தனம் இருப்பான். சிலவங்க படித்த படிப்பு மட்டும்தான் திறமை இருக்கும், புது விஷயங்கள் தெரியாது, புது அறிவு தெரியாது. சிலவங்க வந்து படிப்பு கம்மியாக இருக்கலாம், புது அறிவு நிறைய இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கைரேகை பார்த்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். திடீர் அதிர்ஷ்டம் எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் வரும் சார்? திடீர் அதிர்ஷ்டம் பார்க்கறீங்கன்னா இது வந்து ஆள்காட்டி வரல, இது வந்து சூரிய வரல, இந்த 2 வரலும் சமமாக இருக்கணும். சமமாக இருந்து இது வந்து கங்கண ரேகைன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு கூட லைட்டாக கிடக்கு பாருங்க, இந்த கங்கண ரேகைலாம் இந்த மாதிரி இருந்து அது மாதிரி சந்திர வளையன்னு கிடக்கு. இந்த மாதிரி இருக்கணும், திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது ஒரு பாகம். அடுத்தால பார்த்தீங்கன்னா இந்த இறுதி ரேகை, இந்த இறுதி ரேகை சூழ ரேகாமல் இருக்க ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு இந்த புத்தி ரேகையும் ஆய்ச்சி ரேகையும் சொல்லக்கூடிய ரேகை தொடாமல் இருக்கும். இப்போ ஒரு 1000 பேருக்கு பார்த்தா ஒரு 10 பேருக்கு தான் தொடாமல் இருக்கும். இந்த மாதிரி தொடாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இது நமக்கு ஜாயிண்டாக இருக்குது, சிலவங்களுக்கு ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் திடீர் அதிர்ஷ்டம். அப்போ திடீர் அதிர்ஷ்டம் லாட்டரியாக இருக்கலாம், திடீர்னு ஒரு கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கி 10 கோடி ரூபாய்க்கு விற்கலாம், ஒரு தொழில் ஆரம்பித்து பல கோடி சம்பாத்தியம்லாம், அப்படி பல விதமான அதிர்ஷ்டம் வரக்கூடிய அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அடுத்தால பார்த்தீங்கன்னா புத்தி ரேகையில் கிளை ரேகை இருக்கக்கூடியது, இந்த சாலைமன் ரேகைன்னு சொல்லுற இடத்துல அதில் சதுர ரேகை, முக்கோண ரேகை, ஆள்காட்டி இந்த மாதிரி கிடந்தாலும் அதிர்ஷ்டம். அப்போ அதிர்ஷ்டத்திலே ஒரு 100 விதமான அதிர்ஷ்டம் இருக்குது. அப்போ அந்த நபரோட கைரேகை பார்த்து இவங்களுக்கு எந்த விதமான அதிர்ஷ்டங்கள் இருக்கும், இவங்க அந்த மாதிரிலாம் நமக்கு பார்த்து சொல்லலாம். நீங்க சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் என்ன மாதிரியே நிறைய பேர் அவங்களுடைய கைகளை இத்தனை நேரம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம், என் பேர் சூர்யா. சூர்யா சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னை மயிலாப்பூர்ல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன். உங்க வயது? 24. சூர்யா சார், என்ன கேட்கணும் உங்களுக்காக? ஆக்சுவலா எனக்கு ஜாப் வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை, அதுக்காக தான் கால் பண்ணியிருக்கேன். ஓகே சார், இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம். இப்போ வந்து நீங்கள் அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு தான் பார்க்கீங்களா, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா?
ஒரு ஒரு 2 மாசமா பார்த்தேன் சார். சரியா, இந்த அவங்க ஜாத்தில் பார்த்தா 2வது கட்டம் 12 அதான் 2வது பாவம் 10ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு பாவக்கிரங்கள் இருக்கிற மாதிரி ஜாத்தில் இருக்குது. பிரச்சனை பார்க்கும்போது முருகனால இந்த மாதிரி பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய நேரில் என்ன நினைப்பாங்க, சாமி வந்து கைரேயை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஃபோன் பண்ணி கேட்கும்போது கையை பார்த்தா சொல்ல நினைப்பாங்க. நான் வந்து இப்போ பேசுகிறது வந்து பிரச்சனை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். நேரம் வரும்போது கைரேயை பார்ப்போம். உங்கள் கைரேயில் இந்த மாதிரி பிரச்சனை பார்க்கும்போது கையில் இந்த மாதிரி கரும்புள்ளி கிடக்கு. கண்டிப்பாக ஜாத்தில் 10, 2 இந்த பாவத்தில் வந்து பாவக்கிரங்கள் இருக்குது. இதனால தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் வந்து கரெக்டாக செட் ஆகாமல் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் பிரச்சனை மூலியம் பார்க்கும்போது இன்னும் 2 வருஷ காலத்தில் கொஞ்சம் தடங்கள் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு கண்டிப்பாக நல்ல சிறப்பாக இருக்கும். இந்த கரும்புலி கிடந்து அதுக்கு கண்டிப்பாக பரிகாரம் சொல்லுவான். இந்த வாட்ஸ்அப் நம்பர் கூட டிவியில் ஓடிட்டு இருக்கும். அந்த நம்பரை பார்த்து நீங்கள் வந்து 2 கைரே எடுத்து அனுப்புனீங்கன்னா அதுக்கு நான் பரிகாரம் வந்து ஃபோனில் சொல்லுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கங்க, திருப்புரண்டத்துலேருந்து செல்வராஜ் பேசுகிறேங்க. செல்வராஜ் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட மனைவிக்கு பேசுகிறேங்க. அவங்க பெயர்? அவங்க பேர் விஜயலட்சுமி. வயது? 55. என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்க மனைவிக்காக? வீட்டுக்கு உடல் நிலையை பற்றி கேட்கணும். அவங்க மகளுக்கும் கேட்கணும். அவங்கள வீட்டுக்காரமா கேட்டு. மகளுடைய பெயர்? எஸ் பார்கவி. வயது? வயது 27. ஓகே, அவங்களுக்கு என்ன கேட்கணும் சார்? அவங்களுக்கு மேரேஜ் ஆனது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அதை பற்றி கேட்கணும். ஓகே சார், இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கையா, பாப்பாவுக்கு வயசு 27 வயசு சொல்லியிருக்கீங்க. உங்கள் பொண்ணுக்கு அவங்க வந்து உங்களுக்கு எத்தனாவது குழந்தை? ஒரே குழந்தை தாங்க. சரி, அவருக்கு வந்து சொந்தத்தில் கல்யாணம் அமையாது, அசலில் கல்யாணம் முடியும். வரக்கூடிய கணவர் வந்து வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க, சொந்தமாக வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வேலை பார்க்கணும் இருப்பாங்க. அந்த மாதிரி பொண்ணும் வேலை பார்க்கக்கூடியவங்க இருக்குது. ஒரு திருமணம் வந்து வயசு 27 வயசு 25 வயசுலேயே திருமணம் நடக்கணும் இருக்குது. அந்த மாதிரி நடந்தால் இப்போதைக்கு பிரச்சனை நடக்கும். இப்போ ஒரு 2 வாரத்துலேருந்து ஒரு 3 மாதத்தில் கண்டிப்பாக திருமணம் யோகம் வந்தாச்சு. கல்யாணம் கொஞ்சம் லேட்டாக நடக்கலாம், அதுக்குள்ளே உங்களுக்கு ஜாதகம் அமைச்சிடும். அது மாதிரி வீட்டுக்காரம்மாவுக்கு வயசு 50 வயசு சொல்லியிருக்கீங்க, அப்படி தானே? 55. 55 55 வயசுனா 49 வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு பெருசாக வந்து உடல்நிலை ஒன்றும் பாதிக்காது, பயப்பட வேண்டாம் ஐயா. இந்த ஏப்ரல் மாதத்துல அடுத்த பல முன்னேற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டுக்காரமாக்குன்னா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கிருஷ்ணன் பேசுறேம்மா. கிருஷ்ணன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காதாம்மா. உங்க வயது? 48. கிருஷ்ணன் சார், என்ன கேட்கணும் உங்களுக்காக? வீடு கட்டுற யோகம் எப்போ வரும்னு கேட்குறேன். ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஐயா, உங்களுக்கு 35 42 இப்போ வயசு 48 வயசு ஆச்சு. 35 வயசுக்கு மேலே 42 வயசுக்குள்ளே வீடு கட்டக்கூடிய யோகம் முன்னாடி வந்திருக்கு. இது வந்து 2ஆம் தரம் தான் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. முன்னாடி எதுவும் இடம்லாம் வாங்கி போட்டிருக்கீங்களா? இல்லைம்மா. இல்லை, இடம் எதுவும் வாங்கி போட்டீங்களா? காலி இடம் கிடக்கா? ஒன்றும் கிடையாது. இப்போ இடமே இல்லை, வீடு கட்டலான்னு கேட்கீங்க, அப்படி தானே? இடம் வாங்கி கட்டணும், அப்படி தானேயா? ஆமாம். வீட்டுக்காரமா பேர் வயசு சொல்லுங்க. பத்திரகாளிம்மா. அவங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? அவனுக்கு 36 வயசு இருக்கும். அவங்க பேருக்கு வேணால் இப்போதைக்கு இடமா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா 48 வயசு தான் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் 52 வயசுக்கு பிறகு அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஆமாம், அவங்க பேருக்கு இடம் வாங்கவோ இல்லை அவங்க பேருக்கு இடம் இருந்துன்னா வீடு கட்டலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? திருவண்ணாமலை வந்து கார்த்திக் பேசுறேன் மேடம். கார்த்திக் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக பேச மேடம். உங்க வயது? 20 மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம், அதாவது சோத்து கால் பார்க்காத ரைட் சைடு கால் கீழே மட்டை இருக்குது கைனுக்கு. சரிங்க. தொடக்கும் போதுலேருந்தே இருக்குங்க அது. ஓகே, ரைட் சைடு கால் இல்ல, ரைட் லெக்ல. ரைட் சைடுல கால்ல கீழே. ஓகே, அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? ஆமாங்க மேடம். சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சரியா, எத்தனாவது பையன்? முதல் பையன் மேடம், முதல் பையன் சார். எத்தனை வயசு ஆச்சு இப்போ? 20. உங்களுக்கு? எனக்கு வந்து 47 சார். சரியா, இப்போ அது வந்து மச்சம் தான், அது வந்து நல்ல பலன் தான், கெட்ட பலன் கிடையாது, பயப்பட வேண்டாம். இடம் விட்டு இடம் போகிற மாதிரி வாய்ப்பு. ரொம்ப தூரத்தில் பையன் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி இடத்துல குடியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ஊரெல்லாம் சுற்றுற மாதிரி அந்த மாதிரி யோகங்கள் இருக்கும். அது மாதிரி அவன் பையன் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு யோகமான காலகட்டமாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சரியா? அழைப்பிற்கு நன்றி சார். இந்த மச்சம் குறித்து பேசும்போது நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார். கண்களுக்கு புலப்படாத, கண்ணுக்கு தெரியாத இடத்துல மச்சம் இருந்தா கண்டிப்பா பயங்கர யோகமா இருக்கும்னு சொல்வாங்களே, உண்மைதான்? அது உண்மைதான். அது எப்படின்னா அதுல வந்து பலவிதமான யோகங்கள் இருக்கும். இப்போ வந்து அது இடது பக்கமோ வலது பக்கம் அந்த மாதிரி, ஆனால் யோகம் தான் கண்டிப்பா. கண்ணுக்குள்ளேயே சிலவங்களுக்கு மச்சம் கிடக்கும், கண்ணுக்கே தெரியாம கண்ணுக்குள்ளேயும் கிடக்கக்கூடிய மச்சம் இருக்கும், முதுகு பின்னாடி கிடக்கூடிய சிலவங்க தலையில கிடக்கும். அப்போ அதை பார்த்துட்டு எது என்னென்ன யோகங்கள் அது எந்தெந்த வயசுல யோகம் செய்யும் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தையோட யோகம் என்ன செய்யணும்னா அப்பா அம்மா நிறைய சம்பாத்தியம் பண்ணிடுவாங்க. அப்பா அம்மாவே இவங்களுக்கு வந்து பையனுக்கு எல்லாம் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய யோகம் இருக்கும்.
பையன் அதுக்கு பிறகு அந்த மாதிரி சில யோகங்கள் இருக்கும். சிலவங்க கல்யாணம் முடிஞ்சு மனைவி மூலியமாக மாமனார் மூலியமாக யோகங்கள் இருக்கும். சிலவங்க அவங்களே சொந்தமாக தொழில் பார்த்து அதிர்ஷ்டம் வரும். இந்த மாதிரி எந்த விதமான யோகம் எந்த காலகட்டம் நடக்கும்னு சொல்கிறோம். அப்போ பொதுவாக வந்து கண்டிப்பாக அதிர்ஷ்டம் தான். அந்த அதிர்ஷ்டம் எந்த விதத்தில் எந்த காலகட்டத்திலும் சொல்லக்கூடியதோ வாய்ப்பு இருக்கும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். கைரேகை குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நம்ம நேரடியாக பார்க்க விருப்பக்கூடிய இன்னைக்கு நாளைக்கு 3 நாள் வாரம் எல்லா நாளும் வந்து வேலன் வெள்ளி சனி 3 நாள் சென்னையில் எக்மோரில் சிங்கப்பூர் ஹோட்டலில் பார்க்கலாம். அது மாதிரி இந்த வாரம் வந்து 22ஆம் தேதி வந்து தஞ்சாவூருக்கு வரேன். அது மாதிரி 29ஆம் தேதி மதுரையில் என்ன பார்க்கலாம். நமக்கு தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை. அங்கே வந்து நான் வந்து சொந்தமாக அந்த மாதிரி முருகன்களை அமைச்சு கைரேகை ஜாதகம் பிரச்சனை மாதிரி அந்த ஏரியாவில் அங்கே வந்து பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் 2 கைரேகையில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து அந்த 99 ஆரம்பிக்கும் அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா கைரேயை பார்த்து கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியம் கூட கைரேயை பார்த்து பலன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு சில கட்டணம் உண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் பார்ப்போம். இவ்வளோ நேரம் நாம கைரேகை குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்தீர்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு அனுபவ வாஸ்து நிபுணர் வாஸ்து ராஜா திரு JP ராஜா அரவிந்த் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் கௌரவ திருப்பதி ரெட்டி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சார், நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒரு அற்புதமான ஆன்மீகம் கலந்த தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய தகவலோட துவங்குவோமா? கண்டிப்பாங்க, நிச்சயமாக துவங்கும். ஒரு மனிதர் வந்து வேலை வாய்ப்பு தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு மனிதர் வந்து ஒரு வேலையை தேடி நடந்து சோகமாக போயிட்டுருக்கிறாரு. அந்த நேரில் போயிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஒரு தெரு வழியாக போயிட்டுருக்காரு. அப்போது வந்து இது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற நம்பிக்கையிலே போயிட்டுருக்கிறார். அந்த ஒரு அவநம்பிக்கையும் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது. இருந்தாலும் முயற்சியை மட்டும் விடல போயிட்டுருக்கிறார். போயிட்டு இருக்கும்போது ஒரு குரல் மட்டும் கேட்குது அவருக்கு. கிடைக்கும் போ அப்படின்னு மட்டும் குரல் மட்டும் கேட்குது. அவருக்கு சந்தோஷமாக இருக்குது மனசுக்குள்ளே. இருந்தாலும் வந்து அது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு போயிட்டுருக்கார். அப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு விஷயத்த சொல்கிறார். அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குப்பா, போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறார். அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிறான். இல்லை நீ போ, கிடைக்கும் போ அப்படின்னு சத்தமாக சொல்கிறார். அந்த ஒரு சொல்லு மட்டுமே, அந்த ஒரு வார்த்தை மட்டுமே இவருக்கு காதுக்கு வருது, இவர் சவுண்டாக சொல்லும்போது. இதுக்கு பேர் தான் அசரீரின்னு சொல்லுவாங்க. அப்போ அசரீரி அப்படின்னா எங்கேயுமே தெய்வம் வந்து நேரடியாக வந்து பேசி இல்லை வந்து அங்கேருந்து சத்தமாக சொல்லியோ கிடையாது. ஒரு மனிதன் வந்து தேடி ஒரு ஆபத்துலேயோ ஒரு பிரச்சனையிலையோ இருக்கும் பொழுது எங்கேருந்தோ சொல்கிற விஷயங்கள் இவனுக்காக வேண்டிய சொல்லப்பட்ட விஷயமா வரும். அது இவனுக்கு அதிகமான தன்னம்பிக்கையை கொடுக்கும். இந்த மாதிரி போகும்பொழுது தான் கண்டிப்பாக அது வெற்றிகளை கொடுக்கும். இதுதான் இயற்கை அவங்களோட மிங்கிளாகி இருக்கிறது, அந்த ஒரு சப்போர்ட்டோடு நடந்துகிறது. வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கு தேவையான அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஓகே, நேர இணைப்புல இல்ல சார். வாஸ்து ரீதியாக எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தா ஒரு வீட்டுல வந்து சிறப்பான வாழ்க்கை வாழ இயலும்? கண்டிப்பா, அதாவது அது திசை காட்டிக்கு ரொம்ப சரியாக இருக்கணும் ஒன்று. இன்னொன்று வந்து இடைவெளிகள் ரொம்ப கிளியராக இருக்கணும். இடைவெளின்னு பற்றி பேசும்பொழுது நான் அதை தற்சமயம் ஒரு வீடுகளை போய் பார்த்துட்டு ரொம்ப எனக்கு சங்கடமாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்கள்ட்ட நான் சொல்லவும் முடியல. இடைவெளிங்கிறது ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். 2 அடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இடைவெளியே இல்லை. ஏன் வந்து 4 அடி 3 அடி கொடுக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த காந்த அலைகள் பிரபஞ்சத்துலேருந்து வரக்கூடிய மழை மாதிரி பெஞ்சிட்டே இருக்குது. அந்த காந்த அலைகள் அது இப்போ வந்து மழை தண்ணி விழுது அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சொட்டு விழும்பொழுது பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகி தெரிக்கும். பார்த்தீங்கன்னா எப்போயுமே தண்ணி ஊற்றும்போது ரிட்டன் ஆகி தெரிக்கும். அது மாதிரி அந்த காந்த அலைகள் அந்த பில்டிங்கில் மோதும் பொழுது ரிட்டன் ஆகும். அப்படி ரிட்டன் ஆகும்போது அதுக்கு ஒரு ஆரா ஒன்று கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் அந்த ஆரா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஸ்பேஸை எடுத்துக்கும். அப்போ அந்த ஸ்பேஸுக்கு வந்து தேவையான இடம் குறைச்சலாக 3 அடி அல்லது 4 அடியாவது இருக்கணும். 3 அடி இருந்தால் கூட நல்லது. இந்த விஷயத்தை காந்த ரீதியாக சொல்ல முடியாததுனால தான் வீட்டை சுற்றி பசுமாடு நம்ம அழைச்சிட்டு வருவோம், அதுக்கு ஒரு கேப் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுமாடை கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த காலத்தில் முன்னோர்கள். அப்போ அந்த இடைவெளிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் இடைவெளி எப்படி முக்கியம்னாக்கா, அந்த சேர்ந்து இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் நமக்கு பரவ ஆரம்பிக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, பஸ்ஸிலே நம்ம போயிட்டுருப்போம், பக்கத்தில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காருனாலே நமக்கே கொட்டாய் வர ஆரம்பிச்சிடும். என்ன காரணம்னா இந்த ஆறா மிங்கிள் ஆகுறது. ஆறா மிங்கிள் ஆகும்போது நம்மளுடைய எனர்ஜியெல்லாம் அவர் சேர்த்து எடுக்க ஆரம்பிச்சிருவார், நமக்கு டயர்ட் ஆகிடும். அது மாதிரி தான் வீட்டை சுற்றி இருக்கிற நெகட்டிவான வீடுகள் பக்கத்தில் இருந்தால் கூட கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் உங்களை கண்டிப்பாக தாக்கும். அதனால தான் இடைவெளி 3 அடிக்கு குறையாமல் விடுங்கன்னு சொல்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இடைவெளி விடணும் நீங்க சொல்றது புரியுது சார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க தீப்பெட்டி போன்ற அடுக்குமாடி குடியிருப்புகள் தான் இருக்கு. இங்க எப்படி சார் இடைவெளி விடுவது? அதாவது நீங்க கேட்கறது கரெக்டான கேள்வி. அதாவது
நீங்கள் தனி வீடு, அதாவது தனி வீடுன்னா அப்பார்ட்மெண்ட் வீடுன்னு மட்டும் சொல்ல, மொத்தமாக அது ஒரு பாக்ஸு, அது ஒரு பாக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே அதை சுற்றி இடைவெளிகள் விடணும். அது கரெக்டான அளவுக்கு வந்து உங்களுக்கு கீழே கேப் கொடுத்துருவாங்க, மேலேயும் சைட்லேயும் கேப் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த நாம்ஸே அப்படி தான், வெளியிலலாம் கரெக்டாக கேப் விடணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி விடும்பொழுது ஓரளவு அவங்க பிரச்சனை தப்பிச்சிருவாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற அமைப்புகள், அதாவது வாசல்கள், அந்த லிஃப்ட்டு, ஓடிஎஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் வாஸ்துக்கு சரியாக அமைச்சிட்டாங்கன்னா போதும், கண்டிப்பாக அவங்களால வெற்றி பெற முடியும். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், பாண்டிச்சேரி பேசுறேன் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. என்னோட மனைவி பேர் பி தமிழரசி மேடம். ஓகே சார், கேள்விகளை சற்று கேளுங்க சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார், பேர் பாண்டிச்சேரி சார். சரிங்க. மனைவி வீடு தமிழரசி சார். உங்க எந்த திசை பார்த்த வீடுங்கய்யா? வீடு வந்து காலி ஃபிளாட் வாங்கிக்கோங்க சார். வீடு ஆரம்பிக்க ரொம்ப லேட் ஆகும் சார். ஆரம்பிக்கிறது லேட் ஆகும். என்ன திசை பார்த்த ஃப்ளாட் வாங்கியிருக்கீங்க? வடக்கு பார்த்துவோம். வடக்கு பார்த்தது நல்லது ஃப்ளாட்டு தான். இருந்தாலும் உங்கள் வீட்டினுடைய ஈசானிய பகுதி ஏதோ வாஸ்துக்கு தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் சரி பண்ணுங்கள். ஏன்னா செப்டி டேங்க் சரியாக அமைக்காமலையோ இல்லை வந்து ஈசானியத்தில் வந்து தண்ணி தொட்டி அமைக்காமல் இருந்தாக்கா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதை மட்டும் சரியாக செக் பண்ணிங்க, நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்போ ஒரு காலி மனை வாங்குறாங்க, அதுதான் வந்து வீட்டினுடைய பேஸ் இல்லையா? அது வந்து வாஸ்து ரீதியாக எப்படி நம்ம செக் பண்ணி வாங்கணும்? பொதுவாக வந்து ரோடோட அமைப்பு ரொம்ப முக்கியம், ரோடு குத்தல்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ரோடு உச்சத்தாக்கம் நீச்சத்தாக்கம்ங்கிற விஷயம் இருக்குது. அப்புறம் ரோடோட அதாவது ரோடு போகிற விதங்கள், அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு, மேற்கிலிருந்து அதாவது வடக்கிலிருந்து தெற்கு, இந்த நோக்கி போகிற ரோடுகள் வந்து வளையாமலும் நேராக இருக்கணும். ஏன் நேராக இருக்கணும் அப்படின்னாக்கா, அந்த வளையும் பொழுது ஏற்படுற அந்த காந்த ஓட்டங்கள், அதாவது அந்த ஒரு காரே போகுது அப்படின்னாக்கா பின்னால் ஒரு அலை ஒன்று வரும், ஒரு காற்று ஒன்று வரும். இந்த அலை வந்து அந்த மனையில் வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் மோதணும். அந்த கரெக்டான டிகிரியில் மோதினா தான் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது நெகட்டிவான இடத்துல மோதுனுச்சுன்னா பாதிக்கும். இதனால தான் வந்து ஹரப்பா மோஞ்சதார இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம படிப்பில் படிச்சிருப்போம். அதாவது சாலைகள் நேராக இருந்தன, வீடுகள் வந்து சரியான இடைவெளி விட்டு கட்டினாங்க அப்படிங்கிறத படையிலே, அதாவது அந்த காலத்திலே வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணக்கூடாது? நீங்கள் நெருக்கடியான ஒரு இடத்த சின்ன இடத்துக்காக வேண்டி அவ்வளோ பெரிய சந்தோஷமான வாழ்க்கையை ஏன் நீங்கள் இழக்கணும்? ஒரு நல்ல வீடை கட்டிங்க, நல்ல இடைவெளி விட்டு கட்டிங்க, நீங்கள் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், செல்வ செழிப்புலையும் இருக்கலாம்ல. கண்டிப்பா நீங்க சொன்னதை கேட்டு இனிமே மனை வாங்க போறவங்க நிச்சயமா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க கீழப்பார்ல இருந்து பேசுறோம். அங்க இருந்து யார் பேசுறீங்க? இந்திராணி பேசுறேன். இந்திராணி அம்மா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா. இப்ப எங்க வீடு வந்து தெற்க பார்த்து இருக்கு. சரிங்க. தெற்க பார்த்த வாசல். தொடர்ந்து பேசுங்க, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்கம்மா. எங்க வீட்டு வாசல் வாயு வந்து ஒரு 2 அடிக்கு கம்மியா தான் முடிச்சிருக்கு. சரிங்கம்மா. இல்ல நீ அந்த இது அது மாற்ற முடியாது எங்களால. ஏதோ கண்டிப்பா வீடு மாற்ற முடியலன்னா நீங்க கொஞ்சம் மாறிங்க. ஏன்னா இந்த வீட்டுக்காண்டி நீங்க இல்லை, நீங்க நல்லா இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடுகள் கட்டலாம். அதனால நம்ம வந்து சின்ன வீடு, இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது, பூர்வீக சொத்து, எங்க அப்பா சொத்து, தாத்தா சொத்துன்னு உட்காந்துருந்தீங்கன்னா அது மேலும் மேலும் சிரமத்தை தான் கொடுக்கும். அதனால அந்த வீடை உங்களால் சரி பண்ண முடியலையா, முடிஞ்ச அளவுக்கு வெளியேறிங்க, இல்லை வாடகை வீட்டுக்கு போயிங்க. ஏன்னா பாதிப்புகளை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சரி பண்ணுறதுக்கு போராடுறத விட நல்ல இடத்துக்கு மாறி நிறைய சந்தோஷங்களை நிம்மதியாக அனுபவிக்கலாம். அதனால் நல்ல வீட்டுக்கு மாறிங்கம்மா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம். சுப்பிரமணியம் சார், உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுறீங்களா? உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. கம்மி பண்ணலையே, டிவி வால்யூம் குறைச்சிட்டு சார் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க சார். சரி மேடம், எங்களுக்கு வந்து என்னுடைய நானும் ஒரு 10 ஆண்டுகளாக வேலை பார்த்து சம்பாதிக்க கையிலே காக்க முடியும். ஐயா, உங்களுக்கு நீங்க பேச்சிலே தெரியுங்க, உங்களுக்கு வாயுவிய தோஷங்கய்யா. வாயுவியமும் குபேரனும் பாதிச்சிருக்கு. அதாவது வடமேற்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியும் பாதிச்சிருக்கு. ஏன்னா அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு சோம்பலாகவும் ஒரு ஆக்டிவாகவும் உங்களால் இருக்க முடியல. அப்போ உங்களுக்கு வாயு பகுதியை செக் பண்ணுங்க. அதே மாதிரி கன்னிமூல பகுதியும் வாஸ்துக்கு தோஷமா இருக்கு. இதை வாஸ்துக்கு கூப்பிட்டு யாராவது கன்சல்ட் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு ரெமடி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? திருச்சி மாவட்டம் வேல் பேசுறேன் மேடம். வேல் சார், சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. சார், மேற்கு பார்த்த கடை வச்சிருக்காங்க. அதுல வந்து கிழக்கு ஒட்டியும் பொறுத்து இருக்குது, வடக்கு ஒட்டியும் பொறுத்து இருக்குது. இந்த இடத்துல கடை மறுபடியும் கண்டினியூ பண்ணலாங்களா வேணாங்களா? குத்தல் இருக்குங்களா? தெருக்குத்தலா? தெருக்குத்தல சார், செவரு, பொது செவரு. ஏற்கனவே கேட்டிருக்கீங்க இந்த கேள்வி. இருந்தாலும் வந்து இல்லை அதான் வேற யாரோ கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து மேற்கு சைடு, அதாவது மேற்கு சைடு என்ட்ரன்ஸ்னு சொல்கிறீங்க, அந்த பொது செவரு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாக்கா
அதுக்கு நீங்கள் உங்கள் பகுதியில் வந்து ஈசானியத்தில் நீங்கள் ஒரு கடையில் வந்து ஈசானியத்தில் ஒரு சின்ன பள்ளம் ஒன்று கொடுத்துங்க. அது உங்களுக்கு நல்ல டெவலப் கொடுக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஓகே, நேர இணைப்புல இல்ல சார். பொதுவாகவே வீட்ல வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் வைத்தியலிங்கம் சீர்காழிலிருந்து பேசுறேன் மேடம். வைத்தியலிங்கம் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சீர்காழிலிருந்து பேசுறேன் மேடம். மேடம், நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி வீடு ஒன்று ஆரம்பிச்சேன் மேடம். சரிங்க. அது வீடு நடக்க கம்பி அப்படியே நிப்பாட்டலாம் மேடம், அப்படியே நிக்குது மேடம். ஓகே, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். என்ன திசை பார்த்த வீடுங்கய்யா? வடக்கு பார்த்த வீடு மேடம் சார். மேற்கு வடக்கு ரோடுங்க. அது ஆரம்பிச்சதுல இருந்து சரியா, நீங்க போன்ல மட்டும் பேசுங்க. போன்ல மட்டும் பேசுங்க. டிவி விட்டுட்டு இந்த பக்கம் வாங்க. போன்ல மட்டும் பேசுங்க. வடமேற்கு பகுதி வாயு மனம்னு சொல்லுவாங்க. இது வந்து தோஷமான அமைப்புல தான் நீங்க கட்டியிருப்பீங்க. அதனால தான் அப்படி நிக்குது. கண்டிப்பா நீங்க வந்து முதல்ல வந்து தண்ணி தொட்டி எடுத்துட்டீங்களா வீட்டுக்கு? போர் போடுவோம். தண்ணி தொட்டி அவசியம் கட்டுங்க. வீட்டுக்கு ஈசானியத்தில் தண்ணி தொட்டியை கட்டினா அந்த வீடு சீக்கிரமா முடிஞ்சிடும். ஏன்னா நீங்க வந்து வடமேற்கு பகுதியை மட்டுமே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அதனால வந்து சீக்கிரமா தண்ணி தொட்டியை கட்டுங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். பொதுவாகவே பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கோவில் இப்ப நம்ம வீடு இருக்கிற தெருவில் கோவில் இருக்குன்னா கோவில் கோபுரத்துக்கு மேல நம்ம வீடு வந்து இன்னும் ஹையா போக கூடாதுன்னு சொல்லுவாங்களே சார், வாஸ்து ரீதியாக இதன் விளக்கம் என்ன? இது உண்மைதானா? இது உண்மை. 2 விதமான அறிவியல் ரீதியான விளக்கம் இருக்குது, ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது. ஒன்று வந்து அந்த காலத்தில் வந்து வாட்சிங் டவர் அப்படின்னாக்கா ஒன்று கிடையாது. அரசர்களுக்கு வாட்சிங் டவர்னாக்கா பெரும்பாலும் கோபுரங்களை தான் பயன்படுத்துவாங்க. அங்கே இருக்கிற வந்து சோல்ஜர்ஸ், அதாவது வீரர்கள் வந்து அங்கேருந்து எதிரி நாட்டு படைகள் எப்படி வருதா என்னன்னு செக் பண்ணுறதுக்காண்டி ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து அந்த காலத்தில் வந்து மின்னல்கள், சாதாரண மின்னல்கள் வரும் பொழுது அதை வந்து நியூட்ரல் பண்ணுறது வந்து கோபுர கலசம் மூலமாக தான் பண்ண முடியும். அதனால தான் கோபுர கலசம் வைக்கும்போது அந்த கலசத்துலேருந்து ஒரு காப்பர் லைன் வந்து கீழே எர்த்தை வந்து பூமியை வந்து தொடர அளவுக்கு எர்த் பைப் ஒன்று கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நீங்கள் வீட்டுக்கு, அதாவது கோபுரத்தை விட நீங்கள் உயரமாக கட்டும் பொழுது என்ன ஆகும்னா, பிரபஞ்சத்தில் அதாவது வந்து மின்னலுடைய தாக்கம் வந்து உங்கள் வீட்டுக்கு வரும். இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும். இதனால தான் வந்து கோபுரத்துக்கு உயரமாக போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி வந்து அதாவது கோவிலை ஒட்டி எப்போதுமே வீடு கட்டாதீங்க. கோவிலை விட்டு கேப் விட்டு கட்டுங்க. கோவிலை சுற்றி ரோடு இருக்கணும். அது இருக்கிறது ரொம்ப நல்லது. அது ரோடே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வீடை கட்டுறீங்கன்னாலும் வீட்டை சுற்றி இடைவெளி விட்டுருங்க. கோயிலை விட்டு அந்த காம்பவுண்டில் டச் ஆனாலே அதோட பாதிப்புகள் நமக்கு வரும். ஏன்னா அங்கே பிரச்சனையை நோக்கி தான் நிறைய பேர் வர்றவங்க. அங்கேருந்து இருக்கிற விஷயங்கள் பூரா உங்களுக்கு கண்டக்ஷன் ஆகக்கூடாது. ஸோ அதனால் வந்து கேப் விட்டுருங்க. மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். இதே மாதிரி வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு அனுபவ வாஸ்து நிபுணர் வாஸ்து ராஜா திரு JP ராஜா அரவிந்த் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்க. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து ஆதிஷ் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கங்க. இப்ப கீழே வந்து நாங்க வீடு வந்து எங்க அப்பா அம்மா 30 வருஷத்துக்கு முன்னாடி வாஸ்து பார்க்காம கட்டிட்டாங்க. சரிங்க. இப்ப வந்து அவங்க கொஞ்சம் வயசானவங்க முடியாதனால நாங்க வந்து குடி வரும்போது, அப்ப நான் வரும்போது வாஸ்து பார்த்தேன், கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு. சரி, இருந்தாலும் மேல மாடியில கொஞ்சம் வாஸ்து பார்த்து கட்டிட்டேன். சரிங்க. இப்ப கீழே அப்பா அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஒரு அப்பா 6 மாசத்துக்கு, 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரு. அம்மா 6 மாசத்துக்கு இறந்துட்டாங்க. சரி, சொல்லுங்க, கேள்வி வந்துருங்க. அந்த வீடு வந்து வாஸ்து கம்மியா இருக்குது. ஆமா, வாஸ்து கொஞ்சம் இதா இருக்குது. இப்ப அந்த வீடு வந்து எப்படி நாங்க எங்களுக்கு குடிப்போம்? வாஸ்துக்கு சரி பண்ணி தான் ஆகணுங்க. அதாவதுங்க, ஒரு கப்பல்ங்கிறது கப்பல் ஓட்டை. அதில் நீங்கள் எங்கே மாதிரி உட்காந்தாலும் அது முழுகும் இல்லைங்களா? அதனால வந்து நீங்கள் வந்து வாஸ்துக்கு வந்து நீங்கள் கீழே அமைப்புகள் சரி பண்ணணும். மேலே கட்டினாலும் அது பாதிக்கும். கண்டிப்பாக அதை வாஸ்துக்கு சரி பண்ணிக்கங்கம்மா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? நான் ராமநாதபுரத்துல இருந்து பேசுறோம். அங்கிருந்து யார் பேசுறீங்க? பாண்டியம்மாள் பேசுறேன். பாண்டியம்மாளம்மா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. இந்த வீடு வந்து தெற்க பார்த்து வாசல் இருக்கு. சரிங்கம்மா. அது பாத்ரூம் வந்து கேணி ஒட்டி போட்டிருக்கோம். சரிங்க. தென்கிழக்குல போறீங்க. அதான் கிணறு ஓரமா போட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வடகிழக்குல தான் போட்டிருப்பீங்க. தென்கிழக்குல போட்டுறீங்களா? தென்கிழக்குல போடக்கூடாதுமா. தென்கிழக்குல போடு வந்து ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். பெண்களுக்கு தான் அடிவயிறு பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால அவசியம் வந்து அந்த இடத்த மாத்திருங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க?
ஹலோ வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சார் மேடம், நான் குளித்தல இருந்து பழனிசாமி பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கய்யா. சார் எங்கள் வீடு இப்போ கிழக்க வந்து காலியோட 4 அடி இருக்கு சார். சரிங்க. மேற்கு மேற்கு வந்து ஒரு 13 அடி இருக்குங்க சார். ஓ, அவ்வளோ வரக்கூடாதுங்களே. அந்த இடத்த வந்து நீங்கள் இந்த 4 அடி இருக்குன்னா இதே 4 அடி கொடுத்து நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணுங்கள். அப்படி தனி பண்ணால் தான் உங்களுக்கு ஆண்களுக்கு உடல் உபாதையும் சரி, இல்லை வந்து உங்கள் தொழில் சார்ந்த எந்த விஷயமும் நல்லது நடக்கும். அதனால் இடைவெளியை வந்து குறைச்சிருங்க. அழைப்பிற்கு நன்றி. 4 அடி விட்டு காம்பவுண்ட் போடலாம். 4 அடி விட்டு காம்பவுண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க அடிக்கடி காந்த அலைகள் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமாம். இந்த வாஸ்துக்கும் காந்த அலைகளுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது பார்த்தீங்கன்னா துருவங்களை அடிப்படையை வச்சு தான் அந்த விஷயங்களை சொல்லணும். அதாவது முன்ன வந்து லெமூரியா கண்டம்ங்கிற ஒரு விஷயம் வந்து உருவானதாக சொல்லுவாங்க. அங்கே இருந்தால் கண்டங்கள் எல்லாமே வந்து வடக்கு நோக்கி நகர்ந்ததாக சொல்லுவாங்க. வந்து அப்போ இந்த காந்த ஓட்டத்தை வந்து எப்படி இருக்குன்னாக்கா தெற்குல இருந்து வடக்கு நோக்கி தான் பயணிக்கதா வந்து சொல்கிறாங்க. அதாவது நாசா கூட அந்த விஷயத்தை அந்த ஃபோட்டோவோட எடுத்து அதை வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. இந்த காந்த அலைகள் தெற்கிலிருந்து தென்மேற்கு, அதாவது தெற்குலேருந்து வடக்கு நோக்கி அப்படியே பரவுது. அதனால தான் அந்த கண்டங்கள் எல்லாமே மேல் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் தெரிய வருது. ஸோ அதனால் வந்து தான் தெற்கு சைடில் வந்து பள்ளங்கள்ங்கிற ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா காந்த அலைகள் அங்கேயே தடைப்பட்டுரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து வீடு முழுக்க பாய்ஞ்சு உங்களுக்கு நல்லது நடக்காது. அதனால் வந்து தெற்கு சைடில் வந்து எப்போவுமே வந்து சமதளங்களுக்கும் உயரமாக இருக்கணும். அந்த பரவுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அது வந்து எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னாக்கா ஈசானிய பகுதியில் தான் ஸ்டோர் ஆகணும். ஈசானிய பகுதியில் ஸ்டோர் ஆகும்பொழுது தான் அது உங்களுக்கு நிறைய எனர்ஜியை கொடுக்கும். அதனால தான் அங்கே வந்து கிணறு அமைங்க, தண்ணி தொட்டி அமைங்க, இப்படிங்கிற விஷயம்லாம் கொடுக்குறோம். நீங்கள் வந்து மனைகளை வந்து ஒரே மனையாக இருக்குது, அது எப்படி தனியாக பிரிக்கும்பொழுது அது மாறுமா அப்படின்னு கேட்டால், ஒரு காந்தம் இருக்குது, அந்த காந்தத்தை 2ஆக உடச்சிங்கன்னா திரும்பியும் வடதுருவம் தென்துருவம்னு வரும். அப்போ வரும்போது அந்த இயக்கங்கள் மாறும். அது மாதிரி தான் காந்த அலைகளை வந்து சரியான வகையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா சரியான இடத்துல ஈசானியத்தில் வந்து நம்ம பள்ளம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னாலே அது நல்லா வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்களில் வந்து வீடு கட்டும்போது பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கம்மா இருக்குது, அப்படியே அந்த மதுரை சைடு சொல்லுவாங்க, கம்மா இருக்குது, குளம் இருக்குது, நீர்நிலைகள் இருக்குது, அது வந்து நான் வீடு கட்டுறது, அதாவது கிட்டத்தட்ட வந்து 100 அடி இருக்கும், 50 அடி இருக்கும், 25 அடி இருக்கும், இவ்வளோ தூரத்தில் இருக்கலாம் பாதிக்கணும்னு பயப்படுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வீட்டுக்கு பக்கத்தில் 10 அடி தூரத்தில் இருந்தாலும் போதும். நீங்கள் வந்து அழகாக ஒரு காம்பவுண்ட் போடுங்க, அது உங்களை பாதுகாக்கும். ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து எர்ணாகுளம் டெவலப் ஆக முடியாது, ஏன் நம்ம சிங்கப்பூர் டெவலப் ஆக முடியாது. ஆனால் சுற்றி தான் அந்த தீவில் தான் அதெல்லாம் இருக்குது. இங்கிலாந்து வந்து இன்றைக்கி உலகத்தை ஆண்டவங்க, அவங்கெல்லாம் வந்து நீர்நிலைகள் தான் அவங்க சுற்றி அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்க சரியான அமைப்பில் வந்து அந்த காம்பவுண்டுங்கிற ஒரு விஷயமோ இல்லை வந்து வாஸ்துக்கு சரியாக அமைச்சிருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அதனால் வெற்றி பெறாங்க அவங்க. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பானுமதி அம்மா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்க. சார் வீட்டுக்கு தான் சார் வாங்கின வீடு, கட்டின வீடு தான் வாங்கி வந்திருக்கோம். சரிங்கம்மா. அந்த வீட்டுக்கு வந்ததுல கொஞ்சம் வாஸ்து சரியா இல்லைங்க, வந்ததுல இருந்து சரியா இல்ல. உங்களுக்கு என்ன பண்ணுது வீட்டுக்கு வந்த பிறகு? வந்த பிறகு எப்படின்னா ஒரு நிம்மதியா இருக்க முடியாது, மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. வடமேற்கு பகுதி வாஸ்துக்கு தோஷமாக இருக்குமா, அதை மட்டும் செக் பண்ணுங்கள். வடமேற்கு, அதாவது காம்பவுண்டை ஒட்டி தான் வீடு கட்டியிருப்பாங்க. ஏன்னா ரெடிமேட் ஹவுஸ் எல்லாம் பெரும்பாலும் வந்து காம்பவுண்டோட ஜாயின் பண்ணிவிடுவாங்க, எலிவேஷனுக்காக வேண்டி இடம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணுவாங்க. அதனால் வடமேற்கு பகுதியில் செப்டிக் டேங்கோ இல்லை வந்து வேறு ஏதோ ஜாயிண்டட் இருக்குது, அதனால் அதை மட்டும் செக் பண்ணுங்கள். ஒட்டி பாத்ரூம். சரிங்க, அதான் கிச்சன் ஒட்டினா இப்போ வந்து உங்களுக்கு செப்டிக் டேங்க் தான் அந்த இடத்துல தவறாக போட்டிருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் மாற்றி அமைக்கணுமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி சார். இப்போ ஒரு ஃபிளாட்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லனே வெச்சுக்கோங்களேன், வடக்கு வாசல் இருக்கு ஒரு வீட்ல, அதுக்கு எதிர்க்கையோ இல்ல பக்கத்துலயோ பொது சுவர் வரவே கூடாதுன்னு சொல்றாங்களே சார், இது உண்மைதானா? அப்படி வந்தா என்ன பண்ணணும்? அப்பார்ட்மெண்ட்லீங்களா தனி வீடு எப்படி சொல்றீங்க? ஃபிளாட்ல வந்து ஓகே. ஃபிளாட்ல இருக்கும்போது பொது சுவருங்கிறது கண்டிப்பா வந்து என்னன்னா வடக்கு சைடு எந்த ஒரு என்ட்ரன்ஸுமே இல்லாத காற்றோட்டங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ஃபினான்ஷியலி அவங்களுக்கு கொஞ்சம் சஃபர் ஆவாங்க, பாதிப்பாங்க. அதனால் வடக்கு சைடு பொது சுவரை கொடுக்காம கட்டுறது நல்லது. ஏன்னா அதுக்கு அட்லீஸ்ட் அவங்க அந்த வாசலுக்கு நேரம் இன்னொரு வாசலை கூட கொடுத்துடலாம், ஒரு ஜன்னல் கூட கொடுத்துடலாம், அதுதான் நல்லது. பொது சுவர் வரக்கூடாது. இல்ல இப்போ ஒரு வீட்டு வாசல் இருக்கு, அதுக்கு எதிர்க்கே அடுத்த எதிர்க்கு இருக்கிற வீட்டோட வாசலும் இருக்கு, அது வரலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. அதில் சிலவர் சொல்லுவாங்க அவங்க வந்து எதிர்த்தாப்புல சிம்மராசிக்காரர் இருக்காரு, அதனால நாங்கள் இருக்கலாமா கூடாது. ஆமாம், அதெல்லாம் பாதிக்காது. நீங்கள் வாஸ்துக்கு நல்லா இருந்தாலே போதும். அதாவது வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக இருந்தாலே போதும், நமக்கு நோயே வராது. அதுதான் முக்கிய காரணம். அதனால நீங்கள் இருக்கிற அமைப்பு வந்து வாஸ்துக்கு சரியாக இருந்தால் போதும், கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அப்படிப்பட்ட ஒரு ஆன்டிபயோட்டிக் பாதுகாப்பு வளையம் தான் இந்த வாஸ்து அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஆம்பூர்ல இருந்து பேசுறாங்க, தனபதியோட நேம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. சொல்லுங்க சார். இப்போ மேற்கு பார்த்த மாதிரி என்னோட வீடு வந்துருக்கு. சரிங்க. சைடுல வந்து ரோடு இருக்கு, கேட்டுக்கு நேராவே கிணறு வச்சிருக்கோம். சரிங்க சரிங்க. வடமேற்குல கிணறு இருக்குங்களா? ஆமா. அப்படி வரக்கூடாதுங்க. வடகிழக்குல இருக்கு. வடக்குல இருக்கு, சரி, நல்லா தானே இருக்கு, நல்லதுதான் உங்களுக்கு. இல்ல கேட்டுக்கு நேராவே இருக்கு, அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க.
அதை வந்து நீங்கள் ஒரு சேஃப்டி பண்ணுங்கள், வேற ஒன்றும் இல்லை. குழந்தைங்களோ அது இருக்கும்போது நேராக கேட்டு திறந்து ஓடி வந்து விழுந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு சேஃப்டி. க்ளோஸ்ல தான் இருக்கு. இப்போ அதனால வந்து வீட்டில் இருக்க பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்? அது ஒரு பிரச்சனை இருக்காதுங்க. வீட்டில் உள்ள செப்டிக் டேங்க வேற ஏதாவது தெற்கு சைடில் பாதிப்புகள் இருக்கும், அதுதான் பெண்களை பாதிக்கும். இல்லை, வாஸ்துபடி தான் கட்டி இருக்கு டபுள் ஃப்ளோர். அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதாவது கேட்டுக்கு நேரவே ஜன்னல் இருக்கு. இல்லை, அது ஒரு பிரச்சனையே இல்லை. வீட்டில் இப்போ பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உடம்பு சரியில்லாம போக அடிக்கடி. அப்போ வந்து தெற்கு சைடில் வந்து ஏதோ பள்ளமான பகுதிகள் தாழ்வாரமாக ஏதோ அமைச்சிருக்கீங்க, அதனால அது பாதிப்புகள் வரும். அதை செக் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, நான் ஆசிபுரம் மாட்டேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. தெற்கு பக்கம் வாசப்படியே வச்சிருக்கிறோம். வீடு கட்டி 10 வருஷம் ஆகுதுங்க. சரிங்க. இப்ப தெற்கு பக்கம் வாசப்படியே வச்சிருக்கிறோம். எங்களுக்கு டாய்லெட் ரூம், பாத்ரூம் போடுறதுக்கு எப்போ வாசு பத்திரம் போடுற அளவுக்கு அந்த இடத்துல இடம் இல்லை. சரிங்க. இப்போ வந்து அக்னி மூலையா போட்டுக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க, அது போட்டுக்கலாங்களா? அக்னி மூலையில டாய்லெட் பாத்ரூம் கொடுக்கலாங்க. ஆனால் வந்து செப்டிக் டேங்க் மட்டும் வந்து வடமேற்கில், அதாவது வடக்கு சைடில் தான் இருக்கணும். அதை மட்டும் சரியாக அமைச்சிங்க. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஓகே, நிறைய இணைப்பில் சார். பொதுவாகவே சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? நாம முதல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் மற்ற விஷயத்தை பத்திலாம் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஆரோக்கியமான வாழ்க்கை ஒரு குடும்பத்திற்கு இருப்பதற்கான வாஸ்து ரீதியான வழிமுறைகள் என்ன? கண்டிப்பா அதுக்கு முதல்ல வந்து காம்பவுண்டு சுவர் தான் சப்போர்ட் பண்ணும். அதாவது ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து வீட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் காம்பவுண்டுங்கிற ஒரு விஷயத்தை அமைக்கணும். ஏன்னா காம்பவுண்டை கட்டிட்டு வீடு கட்டாதீங்க, அது ரொம்ப சிரமத்தை கொடுத்துரும். அதனால வந்து ஈசானிய பகுதியில் வந்து பள்ளத்தை கொடுங்க. வடக்கு வடமேற்கு இந்த பகுதிகளில் மட்டும், அதாவது 300 டிகிரி அப்படின்னு கொடுத்துடலாம் செப்டிக் டேங்க். அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியல் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தெற்கு சைடு அளவான இடைவெளி விடுங்க, ரொம்ப அதிக இடைவெளி விடாதீங்க. ஒரு வீடு இப்போ பக்கத்தில் ஒரு இடம் வருது வாங்கி சேர்த்துக்கிறேன் அப்படின்னாக்கா கட்டின வீட்டை பிறகு நீங்கள் இடம் சேர்க்காதீங்க. சேர்த்திங்கன்னா அது பெண்களுக்கு உடல்நிலை கோளாறு கொடுக்கும். அதே மாதிரி மேற்கு சைடில் கட்டின வீட்டுக்கு பிறகு இடம் வாங்கினீங்கன்னா அது அதிகமான இடைவெளி வந்துடும், ஆண்களை பாதிக்கும். அதனால் வந்து அந்த கார்னர், அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர்னு சொல்லுவாங்க, தென்மேற்கு மூலை, அந்த மூலை மட்டும் வாஸ்துக்கு கிளியராக கொடுங்க. 90 டிகிரி இருக்க மாதிரி கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டெவலப் ஆக முடியும். அதே மாதிரி காம்பவுண்ட் பண்ண முடியலையா, அட்லீஸ்ட் இந்த இரும்பு ஷீட்டுனாவது வச்சு மறைங்க. 4 பக்கமும் இரும்பு ஷீட்டு வச்சு மறைச்சி, இந்த தகர ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வச்சு மறைச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வேலைகள் தடைப்படாமல் ஓடிடும், நல்லா வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் டெவலப் ஆகிட்டு அப்புறம் காம்பவுண்ட் சுவர் நல்லாவே பண்ணிக்கலாம். ஆரோக்கியமான மற்றும் சிறப்பான வாழ்க்கைக்கு தேவையான வாஸ்து ரீதியான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். சிறப்பாக சொன்னீங்க. நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நாங்க திருவண்ணாமலை மாவட்டம் தானிப்பால்ல இருந்து பேசுறோம் மேடம். அங்கிருந்து யார் சார் பேசுறீங்க? கணபதி பேசுறேன் மேடம். கணபதி சார், சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம். வணக்கம் மேடம், எங்க வீடு வந்து தெற்கு பார்த்து இருக்கு மேடம். சரிங்க. ரூபாவே தங்க மாட்டேங்குது மேடம், அதுக்கு என்ன செய்யுது மேடம்? கணபதி சார், இதுக்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா, காம்பவுண்ட் இருக்குங்களா சார்? சுத்தி காம்பவுண்ட் போட்டுருக்கேன் மேடம். காம்பவுண்ட் போட்டீங்க, ஆனா உங்களுக்கு வந்து ஈசானியத்தில் ஏதாவது தண்ணி தொட்டி அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் கொடுத்துருக்கீங்களா? பள்ளம் ஏதாவது இருக்குங்களா? இல்லைங்க சார், ஈசானிய முறையில இருந்து தண்ணி தொட்டி வந்தீங்க சார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பள்ளத்தை கொடுங்கய்யா, அப்பதான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் வரும், பொருளாதாரம் டெவலப் ஆகும். அதாவது ஈசானியத்தில் வந்து அந்த மூளை மட்டம்னு சொல்லுவாங்க, இந்த மூலையிலேருந்து அந்த மூளை தென்மேற்குலேருந்து வடகிழக்கு அந்த மூளைக்கு வந்து ஒரு கோடு போட்டுட்டு வடக்கு சைடில் வந்து பள்ளத்தை அமைங்க. அப்படி அமைச்சிங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா டெவலப் ஆகும். அந்த சென்ட்ரல் அமைச்சிடாதீங்க. வாழ்த்துக்கள்ங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சர்ட்டு கேளுங்க. சார், இப்ப வீட்டுல வந்து ஜன்னல் வந்து வச்சிருக்காங்க, அது வந்து இந்த வெளிப்பக்கமா திறக்கிற மாதிரி இருக்குமா இல்ல உள்பக்கம் திறக்கிற மாதிரி? அதாவது பெரும்பாலும் வந்துங்க அந்த காலத்துல வந்து வெளிப்பக்கம் திறக்கிற மாதிரி தான் வைப்பாங்க. ஏன்னா வெளியில இருந்து காற்றோட்டம் நமக்கு உள்ள வர்றதுக்காக வேண்டி. ஸ்லைடிங் டோர் கூட வந்து உங்களுக்கு அவ்வளவா சப்போர்ட் ஆகாது. அதனால வெளிப்பக்கம் திறக்கிறது நல்லது. 2 பக்கமும் திறக்கும், ரைட், அதாவது இடது வலது திறக்கிற மாதிரி அந்த கதவுகளை உருவாக்குங்க. அப்பதான் ஒரு சைட்ல இருந்து காத்து ஒரு சைட்ல இருந்து உள்ள வரும். அது வந்து வாஸ்துக்கு தோஷமாகாது, ஆரோக்கியத்துக்கு நல்லதுமா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. 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 இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கைரேகை மற்றும் வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.